ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம்னா அந்த ஃபுட்டு நம்ம உடம்புக்குள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி அந்த டைஜஸ்ட் ஆனதோட எண்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரணத்தோட எண்ட் ப்ராடக்ட் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸுங்கிறது ஒரு 6 கார்பன் மாலிக்யூல். அப்போ இந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போய் எப்படி எனர்ஜி தருது? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இது கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் ஒரு சவால் விட்டேன். என்னென்னா, ஒரு பேப்பர், அந்த பேப்பரை நம்ம எரித்தோம்னா என்ன நடக்குது? என்ன ஆகும்? நெருப்பு வரும். ஓகே, நிறைய கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும், ரைட்? ஸோ இதே விஷயந்தான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்குதுன்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்னா அப்படின்னா எரிஞ்சிருமே சார், உடம்பே எரிஞ்சிருமே அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இந்த பேப்பர் எரிக்கிறதுல வர நெருப்பை நம்ம என்னவா பண்ணுறோன்னா அதை ஏடிபியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன் உங்களுக்கு. அப்போது 6 கார்பன் குளுக்கோஸ் மாலிக்யூல் 6 கார்பன் டை ஆக்சைடாக லிபரேட் ஆகிடும். அண்ட் அந்த ஹீட் எனர்ஜி நமக்கு நிறைய ஏடிபி மாலிக்யூலாக நமக்கு உடம்புக்கு வரும். லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் தட். ஓகே, ஆர் யூ ரெடி ஃபார் த சேலஞ்ச்? 6 கார்பன் மாலிக்யூல், கடைசியாக நான் என்ன சொன்னேன், 6 கார்பன் டை ஆக்சைடு தரும் இல்லையா? தருதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். சரி, குளுக்கோஸ் வந்து 6 கார்பன். இட்ஸ் சிமிலர் டு அ பேப்பர். பேப்பர் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் இல்லையா? அப்போ எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். இப்போது இந்த குளுக்கோஸ் 6 கார்பனை நம்ம இப்போ எரிக்கணும் அப்படின்னா என்ன வேணும் உங்களுக்கு? ஓகே, ஸோ அப்படியே சும்மா இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, அதை எரிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? அதுவாக எரியுமா? இல்லை நமக்கு வந்து மேட்ச் பாக்ஸ் வேணும், இல்லைனா லைட்டர் வேணும் இல்லையா? எல்லாமே அதுவாக எரியாது. ஸோ அதே மாதிரி தான் குளுக்கோஸ் எரிக்கணும்னா வி நீட் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிபி இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு ஏடிபி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அதை எரிக்கிறதுக்காக கொடுக்குற சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ வி கால் திஸ் ஆஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ 2 ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கும். ஏடிபி 2 மாலிக்யூல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை எரிக்கிறதுக்கு, அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, சரி. இனிமேல் என்சைம்ஸ் எப்படி சார் நான் வைக்கிறது? எங்கெங்கே ஏடிபி வருதோ அப்போ அந்த என்சைம் பேர் உங்களுக்கு வந்து கைனேஸ்ன்னு வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ யூ கேன் see here எக்ஸோ கைனேஸ். எக்ஸோனா 6 கார்பன்னா எக்ஸோ, கைனேஸ் ஓகே, ஏடிபி இருக்கனால கைனேஸ். ஸோ வாட் யூ கெட் இஸ் யூ கெட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். ஓகே, யூ கெட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். அண்ட் தென் த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அடுத்தது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒரே நம்பர் இல்லையா? 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். அப்போ ட்வின்ஸ் மாதிரி இருக்குது ரெண்டுமே, அப்படி வச்சுக்கலாம். அப்போ வந்து என்சைம் பேர் வந்து ஐசோமரேஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ பாஸ்போ எக்ஸோஸ் ஐசோமரேஸ். நவ் த தேர்ட் ஒன் இஸ் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏடிபி. அப்போ என்ன வரும் யோசிச்சு பாருங்கள், என்சைம் கைனேஸ். எஸ், ஸோ வாட் வி யூஸ் இஸ் பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ். ஓகே, இப்போ நம்ம எரிச்சிட்டோம். இந்த ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் என்னவா மாறுது? இப்போ 2 பாஸ்பேட் ஆட் பண்ணனால நமக்கு என்ன கிடைக்குது? ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் கிடைக்குது. ஓகே, அந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டு என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாகவும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாகவும் மாறும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன என்சைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்டோலேஸ். ஓகே, த என்சைம் இஸ் ஆல்டோலேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, அதாவது 3, இது 6ஆக இருந்தது 2ஆக உடஞ்சிருச்சு இல்லையா? 2 வருது. இதுவும் 3 கார்பன், இதுவும் 3 கார்பன், 2ஆக உடஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம எனர்ஜி கிடைக்கிற இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து இப்போ நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரிய போகுது. ஓகே, ஸோ என்ஏடி இல்லைனா FADH2 இல்லைனா வந்து உங்களுக்கு NADPH இதெல்லாம் வந்தால் என்சைமோட பேர் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் டீஹைட்ரோஜனேஸ். ஸோ சப்ஸ்ட்ரேட் சேர்த்துக்கோங்க, கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ். இப்போ NAD என்னாச்சு? NADH ப்ளஸ் H ப்ளஸ் நமக்கு ஒரு NADH கிடைக்குது இங்கே. யூ கேன் see that. And in turn it gives 1,3 bisphospoglycerate. Now the next one, இப்போ ATP கிடைக்குது, அங்கே வந்து செலவாச்சு, இங்கே பாருங்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன இருக்கும் என்சைமோட பேர்? கமான், எஸ் கரெக்ட், கைனேஸ். ஓகே, நவ் 1,3 bisphospoglycerate gets converted to 3 phosphoglycerate. 3 phosphoglycerate மறுபடியும் என்னவா மாறுதுன்னா 2 phosphoglycerate மாறுது. ஓகே, இங்கே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே நம்பர் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த என்சைமோட பேர் கொஞ்சம் மாறும். இங்கே பாருங்கள் நம்பர் சேமு, பட் அந்த ப்ராடக்டோட இது கொஞ்சம் மாறி இருக்குது. குளுக்கோஸு ஃப்ரக்டோஸுன்னு பேர் வருது. பட் இங்கே வந்து ரெண்டுக்கும் ஒரே நேம் தான், பட் நம்பர் சேஞ்ச் ஆகுது. அப்போ அப்படி இருக்கும்போது என்சைமோட பேர் மியூட்டேஸ். ஓகே, மியூட்டேஸ்ன்னு வரும். ஸோ பாஸ்போக்ளிசரோ மியூட்டேஸ் இந்த என்சைம் பேர். இப்போ நம்ம மெக்னீஷியம் ஆட் பண்ணுறோம். மெக்னீஷியம் மட்டும் இல்லை, அது கூட ஒரு ஈனால் குரூப்பையும் சேர்க்குறோம். அப்போ அந்த என்சைம் பிகம்ஸ் பாஸ்போ ஈனால் பைருவேட். ஓகே, அண்ட் வாட் இஸ் அ என்சைம் ஃபார் தட்? ஈனோலேஸ். ஈஸி ஆயிடுச்சு.
and we need magnesium for this action. ஓகே, பாஸ்போயினால் பைருவேட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் என்ன ஒரு ஏடிபி கிடைக்குது. ஸோ பாஸ்போயினால் பைருவேட் கெட்ஸ் கன்வெர்டட் டு பைருவேட். ஸோ இங்கே கைனேஸ். ஸோ நம்ம சப்ஸ்ட்ரேட் போடல, நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராடக்டை பேரை வச்சு பைருவேட் கைனேஸ்னு சொல்கிறோம். இப்போ இது அப் டு திஸ் aerobic glycolysis, up to this level நமக்கு aerobic glycolysis. இப்போ anaerobic glycolysis ஆக்சிஜன் இல்லை, நோ ஆக்சிஜன் அப்படின்னா என்ன ஆயிரும்னா, ஓகே, நோ ஆக்சிஜன் அப்படின்னா என்ன ஆயிரும்னா பைருவேட் லாக்டேட்டாக மாறிடும். ஓகே, அப்போ அங்கே வந்து நம்ம கிடைச்ச NADH செலவாயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கிடைச்ச NADH என்ன ஆகிடுது, இங்கே செலவாயிடும் அனரோபிக்காக இருந்துச்சுன்னா. ஓகே, சாரி, இதை கணக்கு வச்சு நம்ம வந்து எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஸோ யூ ஹவ் சீன் திஸ், ரைட், எவ்ரிதிங். இப்போ எத்தனை ஏடிபி நமக்கு ஸ்பெண்ட் ஆகிருக்கு? ஸோ -2 ஏடிபி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் சார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு NADH எத்தனை கிடச்சிது? ஒரு ரியாக்ஷனில் நமக்கு ஒரு NADH கிடச்சிது. எத்தனை ஏடிபி கிடச்சிது? நமக்கு 2 ஏடிபி கிடச்சிது. 2 ஏடிபி கிடச்சிது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அந்த குளுக்கோஸ் மாலிகுலுங்கிறது 6 கார்பன் மாலிகுல் 2ஆக டிவைட் ஆகுது. ஸோ கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் ஆகும், டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் ஆகும், டிவைட் ஆகுது. ஸோ நமக்கு இதுலேயும் ஈக்குவல் ரியாக்ஷன் நடக்கும். இது எந்த புக்லேயும் நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், ஈக்குவல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல நம்ம போட்டது எல்லாத்தையும் × 2 போடணும். ஸோ 1 NADH × 2, 2 ATP × 2. அப்போ மொத்தம் எவ்வளோ வந்துச்சு? ஒரு NADHக்கு 2.5. அப்போ 2 × 2.5 you are getting 5. அண்ட் 2 × 2 you are getting 4. மொத்தம் 9 ATP வரும். அந்த 9 ATP மைனஸ் this 2 ATP and 7 ATP உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, எது வரைக்கும்? பைருவேட் வரைக்கும் தான் அது நான் சொல்கிற விஷயம். இது வரைக்கும் தான் சொல்கிறேன் aerobic glycolysis. பட் அனரோபிக்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அனரோபிக்கில் என்ன நடக்குது? அனரோபிக்கில் லாக்டேட்டாக மாறிடுது, NADH போயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் NADH இருக்கு இல்லையா, அதை அப்படியே அடிச்சிடணும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? அனரோபிக் கிளைகோலைசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் இல்லாமல் எவ்வளோ எனர்ஜி வரும்னு கேட்டால் 4 - 2 ஏடிபி தான் நமக்கு கிடைக்கும். ஆக்சிஜன் இல்லைன்னா. ஆக்சிஜன் இருந்ததுன்னா பைருவேட் வரைக்கும் நமக்கு 7 ஏடிபி கிடைக்கும். இப்போது இதில் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு முக்கியமான இது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம NADH 2.5 ஏடிபி எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசித்தோம்னா, அது வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் சொல்லுவோம். அதாவது ETC, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் போய் தான் நமக்கு அது கிடைக்கிது. ஓகே, ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் சொல்லுவோம். இப்போது சப்ஸ்ட்ரேட் லெவல்லே பாஸ்பாரிலேஷன் நடக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ். ATP, இங்கே ATP கிடைக்குது, இங்கே ATP கிடைக்குது. ஸோ தீஸ் 2 steps ஆர் கால்டு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் ஸ்டெப்ஸ். இது நிறைய இடத்துல நடக்கும். ஈவன் TCA சைக்கிள்லேயும் நமக்கு அது இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இது வரைக்கும் நமக்கு பைருவேட் வந்துடுச்சு. இப்போ வந்தது எத்தனை பைருவேட் வந்திருக்கும்? 2 பைருவேட் வந்திருக்கும். இந்த பைருவேட்டு என்னவா கன்வெர்ட் ஆகுது இப்போது? ஸோ பைருவேட்டுங்கிறது இப்போ 3 கார்பனில் ஒரு கார்பன் டை ஆக்சைடு போயிடுது, ரைட்? ஒரு கார்பன் டை ஆக்சைடு போய் நமக்கு ஒரு NADH கிடைக்குது. NADH மாத்திரம் இல்லை, நான் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து நிறைய இந்த இன்டர்மீடியட் ரியாக்ஷன் வருது. ஸோ திஸ் ஸ்டெப் வாட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட், இது வந்து பைருவேட் டு அஸ்டைல் கோயேங்கிறது மல்டி என்சைம் காம்ப்ளெக்ஸ். திஸ் இஸ் நிறைய என்சைம் வரும். இந்த இதெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் வரும். நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக போட்டிருக்கேன். நமக்கு தயமின் தேவைப்படும், லைப்போயிக் ஆசிட் தேவைப்படும், எஃப்ஏடிங்கிறது B2ஓட ஆக்டிவ் ஃபார்மு, NAD தேவைப்படுது, CoA தேவைப்படுது. ஓகே, ஸோ இட்ஸ் அ மல்டி என்சைம் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ பைருவேட்டுங்கிறது கார்போஹைட்ரேட்லேருந்து வர எண்டு இல்லையா? அசிட்டைல் கோயே அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அசிட்டைல் கோயே அதாவது நம்மளோட ஃபேட்டி ஆசிடோட ஸ்டார்டிங். அதாவது இப்போ ஐ எம் ஆஸ்கிங் யூ, வாட் இஸ் த பில்டிங் பிளாக் ஃபார் ப்ரோட்டீன்? என்ன சொல்லுவீங்க? அமினோ ஆசிட். ஓகே, அதே மாதிரி வாட் இஸ் த பில்டிங் பிளாக் ஃபார் ஃபேட்? அசிட்டைல் கோயே. அசிட்டைல் கோயேங்கிறது 2 கார்பன். ஸோ இது 3 கார்பன், ஒரு கார்பன் டை ஆக்சைடு போயிடுது, 2 கார்பன் அசிட்டைல் கோயே கிடைக்குது. அது மாத்திரம் இல்லை, நமக்கு NADH கிடைக்குது. ஸோ 2 × பைருவேட்டு. அப்போ எத்தனை அசிட்டைல் கோயே கிடைக்கும்? 2 × அசிட்டைல் கோயே. எத்தனை NADH? 2 NADH கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை கார்பன் டை ஆக்சைடு போயிடுச்சு? 2 கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகிடுச்சு.
ஓகே, ஸோ let us go to the next step. இப்போ இந்த அஸ்டைல்-CoA எங்கே போகும்? இட் கோஸ் இன்டு த மைட்டோகாண்ட்ரியா, ரைட்? நாட் ஒன்லி அஸ்டைல்-CoA, பைருவேட்டே வந்து போகும், மைட்டோகாண்ட்ரியாவில் போய் டிசிஎஸ் சைக்கிள்குள்ளே என்டர் ஆகும். இப்போ எத்தனை கார்பன்? அஸ்டைல்-CoA is 2 carbon, right? So acetyl-CoA reacts with oxaloacetate in a form of the citrate. Okay, so the enzyme needed here is citrate synthase. Now citric acid again gets converted to isocitric acid. இந்த என்சைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நான் வச்சுக்கிற மாதிரி இருக்குது இந்த என்சைம் அக்கோனிடேஸ்ன்னு சொல்கிறது. இப்போ இந்த ஐசோசிட்ரிக் ஆசிட்லேருந்து ஆல்ஃபா கீட்டோ குளூட்ரிக் ஆசிட். ஓகே, அனதர் ஒன் இஸ் ஆல்ஃபா கீட்டோ குளூட்ரிக் ஆசிட். இங்கே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, இங்கே ஒரு NADH கிடைக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ இங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுது அண்ட் ஒன்று NADH கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா, இங்கேயும் ஒரு NADH கிடைக்கும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், ஆல்ஃபா கீட்டோ குளூட்ரிக்கு முன்னாடியும் ஆல்ஃபா கீட்டோ குளூட்ரேட்டுக்கு அப்புறமாவும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஒரு NADH கிடைக்கும், அதுக்கப்புறமா ஒரு NADH கிடைக்கும். அண்ட் திஸ் ஆல்ஃபா கீட்டோ குளூட்ரேட் சக்சினில்-CoA மாற இந்த ரியாக்ஷனில் NADH வரனால என்ன என்சைம் பேர் இருக்கும்? ஸோ இங்கேயும் டீஹைட்ரஜனேஸ், ஐசோசிட்ரேட் டீஹைட்ரஜனேஸ், இங்கேயும் ஆல்ஃபா கீட்டோ குளூட்ரேட் டீஹைட்ரஜனேஸ். அண்ட் ஐ வாண்ட் டு specifically tell you that alpha ketoglutarate and succinyl-CoA is also a multi-enzyme complex. Multi-enzyme complex. சரிங்களா? அப்போ ஏன் சார் அப்படி சொல்லிங்கன்னா, இதுக்குள்ளே FAD இருக்குது, TPPயோட ரியாக்ஷனும் இருக்குது, அதுக்கான என்சைம் இருக்குது, லைப்போயிக் ஆசிட் சேம் லைக் பைருவேட் டீஹைட்ரஜனேஸ், இதுக்கும் எல்லா இதுவும் தேவைப்படும், கோஎன்சைம்ஸும் தேவைப்படும். ரைட், நெக்ஸ்ட்டு வந்து சக்சினில்-CoA என்னவா மாறும்? சக்சினேட். ஸோ வாட் இஸ் ATP கிடைக்குது நமக்கு. அப்போ என்ன என்சைம் பேர்? ஸோ கைனேஸ். ஸோ ஹியர் வி கால் திஸ் அஸ் தயோகைனேஸ். சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறுது, த என்சைம் இஸ். இப்போ இங்கே உங்களுக்கு FADH2 கிடைக்குது. நான் வச்சுக்கோங்க, ஈஸியாக நான் வச்சுக்கலாம். எப்படின்னா, சக்சினேட் ஃபியூமரேட்டாக மாறுது, எஃப்பில் நமக்கு என்ன கிடைக்குது? FADH2 கிடைக்குதுன்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன், NADH, FADH2 இல்லை NADPH எது வந்தாலும் அந்த என்சைம் பேர் டீஹைட்ரஜனேஸ். ஸோ சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ், வெரி இம்பார்ட்டன்ட் என்சைம் ஆஃப் TCS சைக்கிள். இப்போ ஃபியூமரேட்டு மேலேட்டாக மாறுறது ஈஸி. இங்கே நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம், ஃபியூமரேஸ் என்சைம். அகெயின் மேலேட்டு இதாக மாறும்போது NADH கிடைக்குது. NADH கிடைச்சதுன்னா அப்போ என்சைம் பேர் கமான் மேலேட் டீஹைட்ரஜனேஸ் என்சைம் பேர். ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைச்சது பாருங்கள். நமக்கு இங்கே கால்குலேட் போடுவோம். ரைட், எத்தனை NADH கிடச்சிருக்கு அப்படின்னு கால்குலேட் போடுவோம். எத்தனை கிடச்சிருக்கு? இங்கே 1 2 3. ஸோ 3 NADH கிடச்சிருக்கு. எத்தனை FADH2 கிடச்சிருக்கு? ஒரு FADH2 கிடச்சிருக்கு. எத்தனை ATP கிடச்சிருக்கு? ஒரு ATP கிடச்சிருக்கு. ஸோ NADHக்கு 2.5 போடுங்க, FADH2க்கு 1.5 போடுங்க. போட்டிங்கன்னா 7.5 1.5 1, மொத்தம் 10 ATP. ஒரு அஸ்டைல்-CoA வந்துச்சுன்னா 10 ATP கிடைக்குது. அப்போது 2 அஸ்டைல்-CoA வந்தால் 20 ATP. இங்கே 2 NADH இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம பேசுகிறது ஏரோபிக் கிளைகோலைசிஸில் தான். ஓகே, அப்போ 2 NADH கேட்டால் இங்கே ஒரு 5 ATP. ஒரு NADHக்கு எவ்வளோ? 2.5. அப்போது 2 NADHக்கு 5. அதுக்கு முன்னாடி பைருவேட் வரைக்கும் எத்தனை ATP? ஏரோபிக்கில் 7 ATP. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா 32 ATP நமக்கு கிடைக்குது. ஒரு குளுக்கோஸ் மாலிகுலை எரிச்சோம்னா 32 ATP கிடைக்குது. இப்போ ஐம் கம்மிங் டு த பாயிண்ட். சார் நீங்கள் சொன்னீங்களே 6 கார்பன் டை ஆக்சைடாக மாறும். எங்கே சார் மாறலையே? மாறுது. 2 கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சதா? இங்கே 2 கார்பன் டை ஆக்சைடு முன்னாடியும் பின்னாடியும் வருது. எத்தனை அஸ்டைல்-CoA கொடுக்கணும்? 2. அப்போ 2 × 2 4 கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். மொத்தம் எத்தனை கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுது? 6 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா, ஓகே, ஒரு பேப்பரை எரிச்சா அந்த ஹீட்டு லிபரேட் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக போகும். நமக்கு நிறைய நெருப்பு, ஓகே, நிறைய எனர்ஜி கிடைக்குது, அந்த நெருப்பு கிடைக்குது, ஹீட் எனர்ஜி. நம்ம உடம்புக்குள்ளே அதே குளுக்கோஸை பேர்ன் பண்ணி, ஓகே பாருங்கள், கம்ப்ளீட்டாக 6 கார்பன் குளுக்கோஸ் இஸ் பேர்ன் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. பேர்ன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? 32 ATP நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கெட்டிங் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட். ஓகே, திஸ் இஸ் glycolysis and TCS cycle combined together.